அடுத்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்கள். அதில் எக்ஸைஸ் 2.4ல் 7th சம். ஷோ தட் இது வந்து பியூர்லி இமேஜினரி கற்பனை அப்படின்னும் இது வந்து மெய்ன்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கும். அதுக்கு என்ன பண்ண முதல்ல வந்து காஞ்சிகேட் பார் எடுக்கிறோம், காஞ்சிகேட் இணையன் எடுக்கிறோம். அப்போ 2 + i√3 ஹோல் பவர் 10 - 2 - i√3 ஹோல் பவர் 10. இப்போ இதுக்கு காஞ்சிகேட் எடுக்கும்போது பவர் பண்ணிட்டு காஞ்சிகேட் எடுத்தாலும் சரி, காஞ்சிகேட் எடுத்துட்டு பவர் பண்ணாலும் சேம் தான். அப்போ தனித்தனியாக என்ன பண்ண முதல்ல ஃபர்ஸ்ட் காஞ்சிகேட் தனித்தனியாக எடுத்து வரும், தனித்தனியாக எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது காஞ்சிகேட் எடுத்துட்டு அப்புறம் பவர் பண்ண போகிறோம். அதனால வந்து என்ன பண்ணலாம், இந்த பார் வந்து இங்கே போட்டுட்டு அதாவது 2 + i√3க்கு போட்டுட்டு அதுக்கு பவர் 10 போட்டுரும். அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 + i3 காஞ்சிகேட் எடுத்தோம்னா வினையன் எடுத்தால் 2 - ஆகிடும். இதுக்கு மைனஸுக்கு எடுத்தால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இதுலேருந்து மைனஸை காமன் எடுத்துட்டா திரும்ப கொஸ்டின் அப்படியே வந்துடும். அப்போது கொஸ்டின் வந்து இசட்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். அதுக்கு தானே ஆக்சுவலாக இசட் பார் எடுத்தோம், நம்ம இசட் பார் எடுத்தோம். அதுக்கு ஆன்சர் நான் வந்து மைனஸ் இசட்னு வந்தது. அப்போ இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி. இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு வந்தால் இது வந்து பியூர்லி இமேஜினரி, முழுவதும் கற்பனையானது அப்படின்னு அர்த்தம். ரைட். அடுத்த கொஸ்டின் என்ன அதிலே பார்த்தீங்கன்னா 19 - 7i by 9 + i power 12 plus 20 - 5i by 7 - 6i power 12 is real. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். 19 - 7i by 9 + i. முதல் இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். இதோட காஞ்சிகேட் 9 + i காஞ்சிகேட் வந்து 9 - i by 9 - i. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் a + b × a - b a² 81 மைனஸ் ia² பண்ணால் ஒரு மைனஸ் வரும், அப்போ ப்ளஸ் ஆகிடும், அப்போ 82 ஆகிடும். இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 164 - 82i by 82. இது தனித்தனி டிவைட் பண்ணால் 2 - i. ஸோ அதேமாதிரி இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 + i வருது. ஓகேங்களா. இப்போது ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், பவர் 12 பண்ணி ஆட் பண்ணணும். அதானே ஆட் தானே பண்ண சொல்கிறீங்க. அப்போ ஆட் பண்ணுறோம் 2 - i power 12 plus 2 + i power 12. இப்போது இது இசட் ஆக்சுவலாக. அப்போ அதுக்கு இசட் பார் எடுத்தோம்னு வச்சுங்களேன். இசட் பார் எடுத்தோம்னா அப்போ காஞ்சிகேட் எடுத்தோம்னு வச்சுக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக காஞ்சிகேட் எடுத்தால் 2 மைனஸுக்கு 2 + ஆகிடும், 2 +க்கு 2 - ஆகிடும். திரும்ப கொஸ்டின் அப்படியே தான் வருது, இசட்டே தான் வருது. ஓகேங்களா. சப்போஸ் இந்த இடத்துல இசட் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், நம்ம 2 - i power 12 plus 2 + i power 12. இதான் இசட் ஆக்சுவலாக. அப்போ நமக்கு என்ன வந்து இசட்டே தான் வருது திரும்ப. அப்போ இசட் பார் ஈக்குவல் டு இசட்டே வரதுனால அப்போ இசட் இஸ் ரியல். இசட் வந்து ஒரு மெய் அப்படின்றத நம்ம நிரூபிச்சிடுவோம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே டூ த ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் 2. இதே டிட்டோ சேம் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.8 இருக்குது. அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து எக்ஸைஸ் 2.5 பாருங்கள். 4 முடிஞ்சிச்சு. அடுத்து 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 7th சம். இஃப் z1 z2 z3 ஆர் த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட் மாடுலஸ் ஆஃப் z1 = 1 மாடுலஸ் ஆஃப் z2 = 2 மாடுலஸ் ஆஃப் z3 = 3 அண்டு மாடுலஸ் ஆஃப் z1 + z2 + z3 = 1. ஷோ தட் இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் z1 = 1. இப்போ மாடுலஸ் ஆஃப் z1 வந்து அவங்க 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ மாடுலஸ் z1² = 1. இப்போ மாடுலஸ் ஆஃப் z ஒரு ரூல் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் z² ஒரு ரூல் இருக்குது. என்னன்னா z பார் இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு பண்பு. ஸோ அப்போ இதுக்கு மேலே என்ன எழுதலாம் அப்படின்னா z இருந்தால் z பார். அப்போ இங்கே z1 இருக்குதுன்னா z1 பார் = 1. அதுலேருந்து நம்ம z1 பார் வேணும்னா அப்போ 1/1 z1. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z2 அதே தான், சேம் ஸ்கொயர் பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் 4 ஆகிடும். அப்போ அதை z2 பார் = 4. அப்போ z2 பார் = 4/z2. ஸோ அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z3 = 3. அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதே மாதிரி z3 பார் = 9. அப்போ z3 பார் = 9/z3. ஓகேங்களா. இப்போது நமக்கு இதோட வேல்யூ தானே கேட்குறாங்க. அப்போ அதை எடுத்துக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் 9z1 z2 plus 4z1 z3 plus z2 z3 = இதுலேருந்து z1 z2 z3 வெளியே எடுத்துட்டோம்னா ஆக்சுவலாக இங்கே z1 z2 தானே இருக்குது, z3 இல்லை. அப்போ அதை டிவைட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே z2 இல்லை, டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ பாருங்க 9/z3க்கு பதிலாக 9/z3க்கு பதிலாக z3 பார் போட்டுக்கலாம். 4/z2க்கு பதிலாக z2 பார் z1 பார் போட்டாச்சு. இப்போது தனித்தனியாக மாடுலஸ் இருந்தால் மல்டிப்ளையருக்கு தான் தனித்தனியாக மாடுலஸ் இருக்குது. இது தனியாக இருக்குது, தனியாக எடுத்துரும். இதுக்கு மட்டும் காமனாக போடும். ஏன்னா இது ஒரு 3 அடிஷன் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் காமனாக போட்டாச்சு. இப்போ இதுக்கு பொதுவாக மாடுலஸ் ஆஃப் z-க்கும் மாடுலஸ் ஆஃப் z பாரும் ரெண்டும் சேம் தான். அப்போ இதுக்கு z பார்னு இருக்குது, என்ன பண்ணலாம், நம்ம அந்த பார் எடுத்துட்டாலும் சேமாக தான் இருக்கும். அதனால் அதை எடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 மாடுலஸ் z3. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 1. இதோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்து 6 வருது. ஓகேங்களா. இதே சேம் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.15 எடுத்துக்காட்டு 2.15 வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடல் இருக்குது. அந்த சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து எக்ஸைஸ் 2.6.
if z equal to x plus iy is a complex number such that imaginary part ஓகேங்களா கற்பனை 2z plus 1 by iz plus 1 show that the locus of z is 2x square plus 2y square plus x minus 2y equal to 0. இப்போ இதே மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இமேஜினரி பார்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை மட்டும் எடுத்துக்கலாம். பிராக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு 2z plus 1 by iz plus 1. இப்போ இங்க என்ன பண்ண z க்கு x plus iy ன்னு சப்ஸ்டிட் பண்ணி z 2 into x plus iy plus 1 by I into x plus iy plus 1. இப்போ இது உள்ள மல்டிப்ளை 2x plus i2y plus 1 by ix plus இங்க i உள்ள மல்டிப்ளை i ஸ்கொயருக்கு மைனஸ் ஆயிடும். அப்போ minus y plus 1. இப்போ 2x plus 1 plus i y2 2y by இதில் அதே மாதிரி ரியல் பார்ட் மட்டும் சேர்த்தணும் 1 minus y plus ix. இதுமே ரியல் இமேஜினரியை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், பிரிச்சுக்கணும் கரெக்டாக. இப்போ இதோட காஞ்சுகேட் பார்த்தீங்கன்னா 1 minus y minus ix by 1 minus y minus ix. ஸோ இது அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டு நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா a plus b m minus b a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். அப்போ 1 minus y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x into x ஸ்கொயர். இது i ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு i ஸ்கொயருக்கு மைனஸ் வரும். அப்போ இது ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிட்டு இதில் இமேஜினரி மட்டும் நம்ம எடுத்துக்கணுமா, இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 by iz plus 1 equal to 0. இதில் இமேஜினரி பார்ட் எதெல்லாம் i இருக்கு பாருங்க, இந்த டேர்மில் i இருக்கு, இந்த டேர்மில் i இருக்கு. அது ரெண்டுத்தையும் ஐயை வெளியே எடுத்துட்டா மீதி இருக்கிற டேர்ம் தான் கோஎஃபிஷியன்ட். அப்போ இங்கே 2y into 1 minus y minus x into 2x plus 1 by denominator equal to 0. இதை கிராஸ் பண்ண 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2y minus 2y square minus 2x square minus x equal to 0. இது மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த ஆன்சர் வந்துடும். ஹலோ வியூவர்ஸ், exercise 2.7ல 6 sum if z equal to x plus iy and argument of z minus i by z plus 2 equal to pi by 4 show that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. argument of இப்போ z இருக்கிறதுல x plus y ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி argument of z minus i by z plus 2 எப்படி எழுதலாம்னா argument of z minus i minus argument of z plus 2, அதாவது argument of z1 by z2 argument of z1 minus argument of z2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து z இருக்கிறதுல x plus i சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே z இருக்கிறதுல x plus i சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ ரியல் இமேஜினரி பார்ட்லாம் தனித்தனியாக பிரிச்சிருக்கும். மெய் கற்பனை பகுதியில் ரியல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே x, இமேஜினரி பார்ட் இடத்துல i காமன் எடுத்துரும். அப்போ 1 y minus 1. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x plus 2 வந்து ரியல் பார்ட் iy. அதுக்கடுத்து என்ன பண்ணால் ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy எப்படி எழுதலாம் அப்படின்னா tan inverse imaginary part by real part. அப்போ y minus 1 by x minus tan inverse, இங்கே imaginary part வந்து y by x plus 2 equal to pi by 4. இப்போ இது tan inverse x minus tan inverse y, அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு tan inverse x minus y by 1 plus xy. இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் வரும், கீழே வந்து ப்ளஸ் வரும். அப்போ y minus 1 by x இந்த ரெண்டு டேர்ம் வரும், மைனஸ் பை இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கணும் 1 plus equal to pi by 4. இப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி x into x plus 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதை கிராஸ் பண்ணால் y minus 1 into x plus 2, அதே மாதிரி இங்கே கிராஸ் பண்ண xy பை அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x into x plus 2, அதே மாதிரி கிராஸ் பண்ணிங்கன்னா x into x plus 2 plus y into y minus 1. இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து நம்ம கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ பேலன்ஸ் இந்த டேர்ம் இருக்கும். ஸோ இப்போ ஈக்குவல் டு இந்த tan இன்வெர்ஸ் வந்து ரைட் சைடு கொண்டு வந்தால் tan ஆகிடும். அப்போ tan pi by 4 வேல்யூ 1. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, xy 2y மைனஸ் எக்ஸ் அதே மாதிரி மைனஸ் 2 மைனஸ் xy. இதை கிராஸ் பண்ணோம்னா அதே மாதிரி x உள்ள மல்டிப்ளை பண்ணால் x ஸ்கொயர் 2x, y பண்ண y ஸ்கொயர் மைனஸ் y. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துட்டோம். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் y பிளஸ் x மைனஸ் 2y பிளஸ் 2. இதில் x ஸ்கொயர் y ஸ்கொயர் 2x பிளஸ் 4x 3x, இது மைனஸ் y மைனஸ் 2y மைனஸ் 3y பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற சம் வந்து பார்த்தீங்கன்னா example 2.27 if z equal to x plus iy and argument of z minus 1 by z plus 1 equal to pi by 2 show that x square plus y square equal to 1. ஸோ அதே கான்செப்ட் தான், அதே ஆர்குமெண்ட் சம் தான். ஆர்குமெண்ட் ஆஃப் z minus 1 by z plus 1 equal to pi by 2. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆர்குமெண்ட் ஆஃப் z minus 1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z plus 1 equal to pi by 2. ரெண்டு டேர்ம் தனித்தனியாக மைனஸில் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ z இருக்கிறதுல x plus iy, அதே மாதிரி இங்கே z இருக்கிறதுல x plus iy சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இப்போ இதில் ரியல் இமேஜினரி பார்ட், இது ரெண்டு ரியல் பார்ட் x minus 1, i இல்லாதெல்லாம் ரியல் பார்ட் x minus 1 plus iy மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இங்கே i இல்லாதெல்லாம் x plus 1 plus iy equal to pi by 2. இப்போ tan inverse imaginary by real, அப்போ y by x minus 1, அதே மாதிரி மைனஸ் tan inverse imaginary by real y by x plus 1. இப்போ இது tan inverse x minus tan inverse y இருக்கிறது tan inverse x minus y by 1 plus xy அப்படின்னு எழுதுறோம். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு எழுதும்போது என்ன பண்ணுறோம், இந்த டேர்ம் வந்து LCM எடுக்கிறோம்.
x minus 1 x plus 1 எடுத்துட்டோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை y into x plus 1 மைனஸ் இதை கிராஸ் பண்ணிங்கன்னா y into x minus 1 பை அதேமாதிரி இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா x minus 1 x plus 1 டினாமினேட்டர் அதை கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால என்ன ஆகும் நமக்கு இந்த டேர்ம் கிராஸ் பண்ண x minus 1 x plus 1 plus y into y ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் வரும். tan pi by 2 வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி நாட் டிஃபைன்ட் இல்லைனா tan pi by 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம sin pi by 2 by cos pi by 2 அப்படின்னு எழுதலாம். அப்போ sin pi by 2 வேல்யூ 1 cos pi by 2 0. இதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 0 கிராஸ் பண்ணி இது ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் மட்டும் தான் நமக்கு இருக்கும். அப்போ அந்த டேர்ம் மட்டும் எடுத்து ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இதை வந்து a plus b into a minus b x square minus 1 plus y square. இப்போ x square plus y square minus 1 வந்து ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ இது வந்து ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.34 சால்வ் தி ஈக்குவேஷன். சால்வ்னா z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். z cube plus 8i equal to 0 where z belongs to C complex number. z cube plus 8i equal to 0. z cube equal to plus 8i என்பனா minus 8i ஆயிடும். அப்போ z cube equal to 8 into இந்த minus i எழுதணும். ஸோ minus i உடைய போலார் ஃபார்ம் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. 1க்கு போலார் ஃபார்ம் வந்து cos 0 plus i sin 0. iக்கு வந்து போலார் ஃபார்ம் வந்து cos pi by 2 plus i sin pi by 2. minus 1க்கு போலார் ஃபார்ம் வந்து cos pi plus i sin pi. minus iக்கு போலார் ஃபார்ம் வந்து cos minus pi by 2 plus i sin minus pi by 2. அப்போ இந்த minus iக்கு பதிலாக cos minus pi by 2 plus i sin pi by 2. இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம z தான் வேணும் இல்லையா. கியூப் இந்த பக்கம் வந்து கியூப் ரூட் ஆகிடும். அப்போ 8 power 1/3. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்முக்கு இருக்கணும். போலார் ஃபார்ம் வந்துருச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் ஆர்குமெண்ட் இந்த தீட்டா கூட 2k பை ஆட் பண்ணும். மைனஸ் பை 2k பை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இங்கே 8 power 1/3னா 2 தானே. 8க்கு கியூப் ரூட் எடுத்தால் 2 into 2 into 2. ஸோ 2k பை ஆட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் 2k பை ஆட் பண்ணிட்டோம். இந்த 2வை கிராஸ் பண்ணிங்கன்னா 4k பை மைனஸ் பை பை 2. அதே மாதிரி இங்கே 4k பை. இப்போ இந்த பவர்ஸ் வந்து டிமாவேஸ் தேர்வு யூஸ் பண்ணி இந்த பவர் வந்து உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வந்தால் இந்த 3யும் இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 6. 4k பை மைனஸ் பை பை 6 ப்ளஸ் i sin 4k பை மைனஸ் பை பை 6. இப்போ கேவோட வேல்யூ வந்து 0 1 2. ஏன்னா இங்கே வந்து நமக்கு 3 வேல்யூ இருக்குது இல்லையா. 3 வேல்யூ வேணும். அப்போ 0 1 2 கொடுக்குறோம். 0 கொடுத்தீங்கன்னா இங்கே 0 கொடுங்க. கேருக்கு இடத்துல 0 கொடுத்தா 2 into cos இது 0 விட அப்போ மைனஸ் பை பை 6 ப்ளஸ் i sin மைனஸ் பை பை 6. அதே மாதிரி 1 கொடுங்க. 1 கொடுத்த இந்த டேர்ம் வரும். 2 கொடுத்தது வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. இப்போ 2 into இதோட வேல்யூ வந்து minus 1/2 minus i root 3/2. இதை எல்சிஎம் எடுத்து root 2 கேன்சல் பண்ணால் நம்ம root 3 minus i வந்து வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 cos pi by 2 plus i sin pi by 2. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ cos pi by 2 வேல்யூ 0 ஆகிடும். sin pi by 2 வேல்யூ 1. அப்போ 2i வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7 pi by 6 plus i sin 7 pi by 6. இது வந்து pi plus pi by 6 எழுதுறாங்க. plus i sin pi plus pi by 6. இது வந்து cos 180 plus theta வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் cos theta. அதே மாதிரி sin 180 minus theta வந்து மைனஸ் cos theta. ஸோ அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தால் minus root 3 minus i வரும். ஓகேங்களா. இப்போ வந்து ஸோ டோட்டலாக வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா root 3 minus i, 2i அண்டு minus root 3 minus i. இதில் வந்து பார்த்தீங்கன்னா cos of minus theta வந்து ப்ளஸ் cos thetaன்றது இந்த இடத்துல ப்ளஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் 1/2 போட்டோம்னா ஸோ அப்போ நமக்கு வந்து இங்கே root 3 minus i வரும். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.35 find the all cube root of root 3 plus i. root 3 plus i க்கு cube root. அப்போ z equal to root 3 plus i power 1/3 cube rootனா இப்போ இதுக்கு முதல்ல போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். போலார் ஃபார்ம் எப்படின்னா r into cos theta plus i sin theta. இந்த cube root இந்த பக்கம் தான் cube ஆகிடும். இப்போ r எப்படி கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ண root 3 ஸ்கொயர் பண்ணால் 3. இமேஜினரி பார்ட் வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1. அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1. அப்போ 4 ரூட் எடுத்தால் 2. இது வந்து 6. தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எந்த குவாட்ரண்ட்னு பார்க்கணும். தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அதாவது எக்ஸ் இது ஒய்ன்னு வச்சுங்க. இது வந்து எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். சப்போஸ் ஃபர்ஸ்ட் மைனஸ் வந்து ரெண்டாவது ப்ளஸ்ஸாக இருந்தால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் அந்த மாதிரி. ஸோ தீட்டா ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டா. ஸோ ஆல்ஃபா கண்டுபிடிச்சினா ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 பை ரியல் பார்ட் வந்து root 3. அப்போ tan உடைய எந்த வேல்யூ root 3 1/root 3னா pi by 6. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு pi by 6னா அப்போ தீட்டா வந்து pi by 6. அப்போ இது இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2 into r ஓட வேல்யூ 2 cos தீட்டா வேல்யூ pi by 6 plus i sin pi by 6. இதுக்கு பவர் 2/3 1/3 போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம் 2k பை ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா எல்சிஎம் எடுத்து கிராஸ் பண்ணிவிட்டு பவர் உள்ளே கொண்டு வந்துடும். அதுக்கடுத்து கேவோட வேல்யூ வந்து 0 1 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். கேவோட வேல்யூ 0 1 2.
ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் அப்படின்னு ஃபைண்ட் த வேல்யூஸ்னு கேட்டால் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் மட்டும் போதும். சால்வ்னு கேட்டால் தான் நம்ம என்ன பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ண, இதோட வேல்யூ வந்து சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இதே மாடலில் வந்து சம்ஸ்லாம் இருக்குது பாரு. எக்ஸைஸில் 2.7 வந்து 5th சம், அது வந்து முன்னாடி எக்ஸைஸ். ஆக்சுவலாக 2.8 இருக்கிற சம் இந்த மாடலில் வரும். ஒரு சில சம்ஸ்லாம் 4, 5, 7, 10 சம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஹலோ வியூவர்ஸ், தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன், சமன்பாட்டியல். எக்ஸாம்பிள் 3.4. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ax power 4 plus bx cube plus cx square plus dx plus c equal to 0, a not equal to 0. அதாவது sum of the squares of the roots அப்படின்னா என்ன அப்படின்னா மூலங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதல். அதாவது இதோட ரூட்ஸ் வந்து நம்மளே எடுத்துக்கலாம். மூலங்கள் வந்து என்ன அப்படின்னா லெட்டு ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, இதான் வந்து 4 ரூட்ஸ். ஓகேங்களா, இதோட ரூட்ஸ். இப்போ என்ன பண்ண, இந்த 4 ரூட்டோட கூடுதல் முதல்ல கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட். ஸோ 4த்தையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஃபார்மில் வந்து மைனஸ் பி பை பீட்டா ஃபார்மில் வந்து மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பின்னா எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் பி பை ஏ. அதே மாதிரி ரெண்டு ரூட்ஸாக வந்து ப்ராடக்ட் பண்ணும். ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா டெல்டா, பீட்டா காமா, பீட்டா டெல்டா, ஆல்ஃபா டெல்டா, சரி காமா டெல்டா ஈக்குவல் டு அதுக்கு என்ன ஃபார்ம்னா சி பை ஏ. அது ஒரு ஆல்டர்னேட் வந்து மைனஸ் ஒரு ஃபர்ஸ்ட் மைனஸ் பி பை ஏ, சி பை ஏ, டி மைனஸ் டி பை ஏ, இ பை ஏ, அடுத்தது மறுபடியும் மைனஸ் அப்படி மாறி போயிட்டே இருக்கும். அடுத்தது 3 ரூட்ஸாக மல்டிப்ளை பண்ணும். ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா டெல்டா, ஆல்ஃபா காமா டெல்டா, பீட்டா காமா டெல்டா, மைனஸ் டி பை ஏ. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா 4த்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கு வந்து இ பை ஏ. இது நார்மலாக பீட்டா ஃபார்மில் யூஸ் பண்ணி போடுறது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கொஸ்டின், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். முதல்ல என்ன பண்ணலாம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி டி ஹோல் ஸ்கொயர். இது வந்து நார்மலாக அல்ஜிப்ரால வர ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 2 ஏபி ஏசி ஏடி பிசி பிடி சிடி. இதில் ஆக்சுவலாக நமக்கு இதுதான் வேணும். 4 ரூட்டோட ஸ்கொயர் தான் நமக்கு வேணும் இல்லையா. இப்போ இங்கே ஏபிசிடிக்கு பதில் ஆல்ஃபா பீட்டா காமான்னு போட்டுலாம். போட்டால் எனக்கு இந்த டேர்ம் தான் வேணும் இல்லையா. அப்போ இந்த டேர்ம் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போது இதுக்கு பதில் ஆல்ஃபா பீட்டா போடலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் தான் நமக்கு வேணும். அப்போ இது தேவையில்லை, அந்த சைடு போனால் மைனஸ் ஆகிடும். அப்போ இது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த டேர்ம். இதில் இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் பி பை ஏ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. மைனஸ் 2 இன்ட்டு இதோட வேல்யூ நமக்கு தெரியும் சி பை ஏ. சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c பை ஏ. எல்சிஎம் வந்து ஏ ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா இங்கே ஏ ஸ்கொயர் எடுத்துனா ஏ ஸ்கொயர் இருக்குதுன்னா பி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே ஏ தான் இருக்குது. அப்போ ஏ மேலே மல்டிப்ளை பண்ணும் ஒரு ஏ. அப்போ 2c. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 2ca பை ஏ ஸ்கொயர். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து 3.5. Find the condition that the roots of cubic equation x cube plus ax square plus bx plus c equal to 0 are in the ratio p is to q is to r. தமிழ் மீடியம் மட்டும் கொஞ்சம் கொஸ்டின் வந்து புக்கில் வச்சு பார்த்துங்க. பட் எக்ஸ்பிளைன்லாம் நான் தமிழில் பண்ணுறேன். கொஸ்டின் மட்டும் நீங்கள் கொஞ்சம் புக்கில் பார்த்துங்க. இப்போ என்னன்னா இதோட மூலங்கள், இதோட ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா p is to q is to r என்ற ரேஷியோவில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ ரேஷியோ அப்படின்னு நம்மளே என்ன பண்ணோம், p லேம்டா q லேம்டா r லேம்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணோம், இதோட சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கிறோம். மூலங்கள் கூடுதல் என்னன்னா 3த்தையும் ஆட் பண்ணோம். p லேம்டா q லேம்டா r லேம்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏ அப்படின்னா ஆக்சுவலாக ரெண்டாவது டேர்ம் என்னது ஏ. அப்போ மைனஸ் ஏ பை எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அதனால மைனஸ் ஏ பை 1 மைனஸ் ஏன்னு வரும். அடுத்து ரெண்டு டேர்மாக பண்ணுவோம் இல்லையா. அப்போ பி லேம்டா இன்ட்டு கியூ லேம்டா, கியூ லேம்டா இன்ட்டு ஆர் லேம்டா, ஆர் லேம்டா இன்ட்டு பி லேம்டா ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் பி பை ஏ. பி பை ஏ வந்து 1ன்றதுனால 1. அடுத்து வந்து 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். பி லேம்டா கியூ லேம்டா ஆர் லேம்டா ஈக்குவல் டு அதுக்கு வந்து மைனஸ் சி பை ஏ. சி பை ஏ வந்து 1. ஓகேங்களா. இப்போ எல்லாம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதில் லேம்டா மட்டும் வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர். அடுத்து தேர்ட் பாயிண்ட்லேருந்து பிக்யூஆர் காமனாக எடுத்துட்டு லேம்டா 3 லேம்டா இருந்துச்சு இல்லையா. மல்டிப்ளை பண்ணும்போது லேம்டா கியூப் எனக்கு லேம்டா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் சி பை பிக்யூஆர். இது 5th பாயிண்ட். இப்போ 4, 5 ஏற்கனவே இப்போ பார்த்தோம் லேம்டா வேல்யூ, அதையும்
ஃபிஃப்த் பாயிண்ட் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், லாம்டா வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். முன்னாடி ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிங்க லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர், அதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். லாம்டா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் சி பை பி கியூஆர். இதில் கியூப் பண்ணிங்கன்னா மைனஸ் வந்து கியூப் பண்ணும்போது மைனஸ் தான் வரும், மைனஸ் ஏ கியூப் பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஹோல் கியூப். இது கிராஸ் பண்ண மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. இந்த பி கியூஆர் கிராஸ் பண்ணிங்கன்னா பி கியூஆர் ஏ கியூப் ஈக்குவல் டு இந்த பக்கம் சி இன்ட்டு பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஹோல் கியூப். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து 3.6. Form the equation whose roots are the squares of roots of the cubic equation x cube plus ax square plus bx plus c equal to 0. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஈக்குவேஷன் வந்து நம்ம ஒரு இதோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமான்றது இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 ரூட். ஓகேங்களா, இதோட மூலங்கள் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதோட ஸ்கொயர்ஸ் ரூட்டா இருந்தால் அதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்கறேன், அதோட சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்கறேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதோட சம் ஆஃப் தி ரூட் மூலங்கள் கூடுதலாம் கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, அதாவது ரெண்டாவது டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப், அப்போ மைனஸ் ஏ பை 1, அப்போ மைனஸ் ஏ. அதே மாதிரி மல்டிப்ளை ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் சி பை ஏ, இங்கே வந்து பி தான் இருக்குது அதுக்கு மேலே, அப்போ பி பை 1. அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு இங்கே சைன் மாற்றணும், மைனஸ் சி பை 1. ஓகேங்களா, ரைட். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா இதோட ஸ்கொயர்ஸ் தான் ரூட், இதனுடைய ஸ்கொயர்ஸ் தான் ரூட் ஆகணுன்றோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பொதுவாக ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோ கண்டுபிடிக்கணும், முதல்ல அதோட சம் ஆஃப் தி ரூட் மூலங்களின் கூட்டுதல் கண்டுபிடிக்கும். சம் ஆஃப் தி ரூட்னா இங்கே ஆக்சுவலாக ரூட் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் தான் ரூட். இது வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்றது இதோட ஈக்குவேஷன். நான் நம்ம சொல்றது என்னன்னா இதோட இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ரூட்டா இருந்தா அதோட ஈக்குவேஷன் கேட்கறேன். அப்போ இதோட சம் ஆஃப் தி ரூட் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா இதோட சம் ஆஃப் தி ரூட். இதுக்கு ஃபார்முலா இருக்கு ஆக்சுவலா, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயருக்கு வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி பிசி சிஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபார்முலா எழுதி அதில் என்ன பண்றோம், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா வேல்யூ வந்து மைனஸ் ஏ சப்ஸ்டிட் பண்றோம், இதோட வேல்யூ வந்து பி சப்ஸ்டிட் பண்றோம், பி ஸ்கொயர் மைனஸ் 2b, இது வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். அடுத்து என்னன்னா இதோட ரெண்டு ரூட்டா மல்டிப்ளை பண்ணும், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் மூணுக்கு மல்டிப்ளை பண்ணா அதுக்கு தனியாக ஃபார்முலா என்னன்னா ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்ஃபா காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா. அப்படி அதாவது 2 டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடும். இது ஃபார்முலா அது. இப்போ இதுக்கு வந்து வேல்யூ நமக்கு தெரியும், இதற்கு வரும் பின்னு இருக்கு, அப்போ பி போட்டுக்கிறோம். மைனஸ் இதுலேருந்து இதுலேயும் ஆல்ஃபா இருக்கும் பீட்டா இருக்கு காமா இருக்கு, இதுலேயும் ஆல்ஃபா பீட்டா, அப்போ எல்லாத்துலேருந்து ஒரு ஆல்ஃபா பீட்டா காமா வெளியேற்றிட்டா மீதி என்ன இருக்கும்னா இங்கே ஒரு பீட்டா இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமா இருக்கும், இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்கும், அது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இருக்கும். இதோட வேல்யூ நமக்கு தெரியும், இதோட வேல்யூ எல்லாமே தெரியும். இதோட வேல்யூ வந்து பி, இதோட வேல்யூ வந்து மைனஸ் சி, இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ. அதை சப்ஸ்டிட் பண்றோம், சப்ஸ்டிட் பண்ணா பி ஸ்கொயர் மைனஸ் 2ac வருது. ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுத்தினுடைய மல்டிப்ளை, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆல்ஃபா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அப்போ அதுக்கு வந்து மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் சி ஸ்கொயர். இப்போ நமக்கு பொதுவாக ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, இப்போ இது ஆக்சுவலி நம்ம ஃபார்ம் பண்ண போகிறது கியூபிக் ஈக்குவேஷன் இல்லையா. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், அடுத்தடுத்த ரூட்னுடைய மல்டிப்ளை ரெண்டு ரூட்டு மைனஸ் 3 ரூட்டுடைய மல்டிப்ளேஸ். ஸோ அப்போ நம்ம குவாட்ரேட்டிக் அந்த ஃபார்முலா சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவோம் நம்ம, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னு சொல்லுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இது வந்து 3 இருக்கு. எக்ஸ் கியூப் மைனஸ் இதோட வேல்யூ வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b, இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ஒன்லி ஜஸ்ட் சப்ஸ்டிட் மட்டும் பண்ணால் முடிஞ்சிருச்சு ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1, சரி எக்ஸைஸ் 3.1ல 5th சம். இது வந்து எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் இல்லை, எக்ஸைஸ் 3.1ல 5th சம். ஃபைண்ட் த சம். இப்போ தான் பார்த்தோம் நம்ம வந்து ஏபிசிடி வச்சு பார்த்தோம். இப்போ வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x power 4 minus 8x cube plus 6x square minus 3 equal to 0. ஸோ அப்பப்போ கேட்குறாங்க இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 2 ஆல் டிவைட் பண்ணிடுறோம். x power 4 minus 4x cube plus 2 ஆல் டிவைட் பண்ண 3x square minus 3 by 2 equal to 0.
இப்போ இதோட ரூட் வந்து ஆக்சுவலாக 4 ரூட் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இதோட கூடுதல் 4 ரூட்டோட கூடுதல் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் மைனஸ் பி பை ஏ ஃபார்முலா. பி பை ஏன்னு என்ன இருக்கு ஆக்சுவலா -8 இருக்கு. இது ஒரு மைனஸ் வந்து நான் பிளஸ் 8 ஆயிடும், 8/2. அப்போ ஆன்சர் வந்து வரும் 4. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா ஆல்ஃபா டெல்டா சரி ஆல்ஃபா காமா பீட்டா டெல்டா. இதுக்கு என்னன்னா சி பை ஏ, இங்க சினா 6 இருக்கு, 6/2 வந்து என்ன நமக்கு 3. அடுத்தது 3 ரூட்டா மல்டிப்ளை பண்றோம். ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா காமா டெல்டா ஆல்ஃபா. இதுக்கு வந்து என்னன்னா மைனஸ் டி பை ஏ, மைனஸ் டினா 3. அப்போ சரி இங்க வந்து என்னன்னா எக்ஸ் டேர்ம் இல்ல, ஆக்சுவலா எக்ஸ் டேர்ம் வந்து 0ன்றதால அப்ப இங்க 0/2. அப்ப ஆன்சர் வந்து என்னது 0. அடுத்தது ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஈக்குவல் டு இ பை ஏ. இங்க இ வந்து சரி இதில் பார்த்தாலே போதும், இதில் பார்க்க தேவையில்லை. இதில் பார்த்தா -3/2/1. அப்போ -3/2 இல்லை, இதில் வச்சு போட்டாலும் இல்லை. -3/2னா -3/2. சரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவன் என்ன கேட்குறா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ நமக்கு என்ன வேணும்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் தான் வேணும். இப்போதான் நம்ம அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சம்லேயே ஃபார்முலா பார்த்தோம். அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா வரும், ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் ஃபார்முலா ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு அந்த 2 ரூட்டா மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ அதுதான் எழுதியிருக்காங்க. இதோட வேல்யூ வந்து நமக்கு 4 -2 இன்ட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ இது ஸ்கொயர் பண்ண 16 - 6 வந்து 10 ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற சம் வந்து அதே எக்ஸசைஸில் 3.1 எக்ஸசைஸில் 10th சம். இஃப் த ஈக்குவேஷன் x² plus px plus q equal to 0 and x² plus p dash x plus q dash equal to 0 have a common root, show that it must be equal to pq dash minus p dash q by q minus q dash or q minus q dash by p dash minus p. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் காமனா ஒரு ரூட் இருக்கா, அந்த ரூட் இதான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் காமன் ரூட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த காமன் ரூட்டை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆல்ஃபா இஸ் த காமன் ரூட். இதான ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு, அவங்க கொடுத்துற ஈக்குவேஷன் இது எழுதிட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம், செப்பரேட் பண்ணுறோம், சைன் சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச்னா ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், மீதி இது ரெண்டும் கேன்சல் ஆகாது, ஏன்னா இது பி இது பி டேஷ். அப்போ பி டேஷ் மைனஸ் பி ஆல்ஃபா மைனஸ் பி டேஷ் ஆல்ஃபா ப்ளஸ் இது கியூ, இது மைனஸ் இருந்தாலும் கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து ஆல்ஃபா வெளியேற்றா பி மைனஸ் பி டேஷ் ஈக்குவல் டு இது ரெண்டு டேர்ம் அன்சைட் பண்ணால் மைனஸ் கியூ டேஷ்னா ப்ளஸ் கியூ டேஷ் ஆகிடும். மைனஸ் கியூ நமக்கு ஆல்ஃபா தான் வேணும். அப்போ கியூ டேஷ் மைனஸ் கியூ பை பி மைனஸ் பி டேஷ். ஆனால் ஆன்சரில் எப்படி கொடுத்துறாங்க, எப்படி கொடுக்கல, ஆர் ஆல்ஃபா ஈக்குவல் இதுலேருந்து மைனஸ் வெளியே எடுத்துட்டா இது ப்ளஸ் ஆகிடு, இது மைனஸ் ஆகிடும். அப்போ கியூ மைனஸ் கியூ டேஷ் பை அதே இதுலேருந்து மைனஸ் வெளியே எடுத்துறாங்க. அப்போ பி டேஷ் மைனஸ் பி மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வரும். இது வந்து ஒரு ஆன்சர். இது ஒரு ஆன்சர் கொடுத்துறாங்க. இன்னொரு ஆன்சர் கொடுத்துறாங்க. ரெண்டு ஆன்சர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். இன்னொரு ஆன்சர் என்ன அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 திரும்ப இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ இங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் எலிமினேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து கேன்சல் பண்ணணும். இப்போ என்ன பண்ணோம், ஆல்ஃபா கேன்சல் பண்ணணும். இப்போ ஆல்ஃபா கேன்சல் ஆகும்னா இங்கே இருக்கிற டேர்ம் சேமாக வரணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன பண்ணலாம், இங்கே பி டேஷ் இருக்கு, அப்போ இதெல்லாம் பி டேஷ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பி டேஷ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் பி டேஷ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் எதோ பி இருக்கு பி டேஷ் ஆல்ஃபா பிளஸ் கியூ இருக்கு பி டேஷ் கியூ ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டாவது டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா பியால் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பி ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பி டேஷ் ஆல்ஃபா பிளஸ் பி கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை செப்பரேட் பண்ணும்போது சென்டர் டேர்ம் கேன்சல் ஆகிடும், ஏன்னா இது பி டேஷ் ஆல்ஃபா இது பி டேஷ் ஆல்ஃபா, இது மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இது மைனஸ் பண்ணும்போது இது ரெண்டுத்துல ஆல்ஃபா ஸ்கொயர் காமனை வெளியே எடுத்துட்டு இது பி டேஷ் மைனஸ் பி. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி டேஷ் கியூ மைனஸ் பி கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. இதில் அதே மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சா இந்த டேர்ம் வந்து அந்த பக்கம் போனால் இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் தான் வேணும். அப்போ இந்த டேர்ம் வரும். இதில் இந்த டேர்மையும் இந்த டேர்ம் தேர்டையும் டிவைட் பண்ணுறோம். 4 4 டிவைடட் பை 3. 4 வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் இப்போ கண்டுபிடிச்சது இது இந்த டேர்ம் பை ஆல்ஃபா வந்து அந்த வேல்யூ. நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறது போல இன்ட்டு போட்டு தலைக்கிட போட்டுருக்கு, எல்லாம் ஒன்று தான். அதாவது இந்த டேர்ம் பை இந்த டேர்ம் போடணும், அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டேர்ம் வந்து தலைக்கிட போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த கியூ மைனஸ் கியூ டேஷ் தான் இருக்கு, ஆனால் இங்கே என்ன இருக்கா பி டேஷ் மைனஸ் பி தலைக்கிட போட்டு இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற ஆன்சர். சரி, இந்த டேர்ம் கேன்சல் பண்ணிட்டா பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ பை
q மைனஸ் q டேஷ் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 3.2ல 4th sum. Find a polynomial equation of minimum degree with the rational coefficients having root 5 minus root 3 as a root. அதாவது root 5 minus root 3 வந்து ரூட்டா இருந்தா இதோட இதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது the given one root of the polynomial is root 5 minus root 3. இதோட ரூட் வந்து root 5 minus root 3ன்றது ரூட். இதோட அதர் ரூட் கண்டிப்பா என்ன இருக்கணும், ஏன்னா இது ரெண்டுமே இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண்கள் ரெண்டுமே இர்ரேஷனல் அப்படின்னும் போது என்னன்னா இது மைனஸ் இருக்கா, அப்ப பிளஸ் வச்சு ஒரு ரூட் இருக்கும், முன்னாடி மைனஸ் வச்சு ஒரு ரூட் இருக்கும், அதே மாதிரி இங்க மைனஸ் வந்து இங்க பிளஸ் வந்து ஒரு ரூட், மொத்தம் 4 ரூட் எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்கு நமக்கு. அது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்த தேரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஒரு ரூட்டை வச்சு மீதி 3 ரூட்டு மொத்தம் அப்போ 4 ரூட்டு கண்டுபிடிச்சோம். இந்த 4 ரூட்ல 2 ரூட்டை எடுத்துட்டு முதல்ல ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், ஓகே, ஒரு இருபடி சமன்பாடு முதல்ல உருவாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 இருக்கு இல்லையா, அதில் இந்த ஃபர்ஸ்ட்டையும் இந்த டேர்ம் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு முதல்ல என்ன பண்றேன், நமக்கு பொதுவாக ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இரண்டு சமன்பாடு உருவாக்கணும்னா என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் ரூட் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னு எழுதும் இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணும்போது பிளஸ் மைனஸ் ரூட் 3 பிளஸ் ரூட் 3 ஆச்சுன்னா 2 ரூட் 5 வரும். அப்போ 2 ரூட் 5 எக்ஸ் பிளஸ் 2, இது வந்து ஃபார்முலாவில் வர மைனஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், இது ஏ மைனஸ் பி, இது ஏ பிளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ரூட் 5 ஸ்கொயர் பண்ணால் 5 வரும், 5 மைனஸ் 3 வந்து 2 வரும். அதே மாதிரி இன்னும் பேலன்ஸ் இருக்கிற இது ரெண்டு எடுத்துக்கும், அது ரெண்டு எடுத்துக்கிட்டேன். அதே தான் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் இதை ரெண்டு ஆட் பண்ணும்போது இந்த பிளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 மைனஸ் 2 ரூட் 5 வரும். இது ஒரு மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ரூட் 5, அது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், அதே தான் இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ரூட் 5 மைனஸ் 2 வரும், 5 மைனஸ் 3 வந்து 2 வரும். இப்போ இது வந்து ஆக்சுவலா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஃபுல் ஈக்குவேஷன் வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்றாங்கன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இந்த டேர்ம் எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி இதுலயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இந்த டேர்ம் எடுத்துக்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 மைனஸ் 2 ரூட் 5, அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பிளஸ் 2 ரூட் 5. அப்போ என்னன்னா இது வந்து ஏ மைனஸ் பி, இது ஏ பிளஸ் பி, அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. அப்போ என்ன வரும் நமக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ரூட் 5 எக்ஸ், அது ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் இருக்கு. இப்போ ஏ பிளஸ் பி எக்ஸ் பண்ணா ஏ ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2ab 4x ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 ரூட் 5 ஸ்கொயர் பண்ணா 5 4 20x ஸ்கொயர். இப்போ x பவர் 4 இந்த 20x ஸ்கொயர்ல இருந்து 4x ஸ்கொயர் பண்ணா மைனஸ் 16x ஸ்கொயர் பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.20. Find the condition that the roots of ax cube plus bx square plus cx plus d equal to 0 are in the geometric progression. Assume a, b, c, d not equal to 0. அதாவது இதோட ரூட் வந்து 3 ஜிப்ல இருக்கா, ஓகேங்களா. அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இதோட ரூட் வந்து ஜிப்ல இருந்தாலும் நம்ம பொதுவா ஆல்பா பை லாம்டா ஆல்பா லாம்டா பொதுவாக ஜிப்ல இருந்து அப்படிதான் இருப்போம். ஏ பை ஆர் ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஜிபிஆர் தான் ஏ பை ஆர் ஏஆர். அதாவது அதுக்கு மேலே தான் நம்ம ஏ பை லாம்டா ஆல்பா பை லாம்டா ஆல்பா லாம்டான்னு இருக்கும். இப்போ முதல்ல என்ன பண்ணோம்னா இதோட முதல் 3த்தினுடைய கூடுதல் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஏ பை ஆல்பா பை லாம்டா ஆல்பா பிளஸ் ஆல்பா லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஏன்னா ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பி தான் இருக்கு, அப்போ மைனஸ் பி பை ஏ. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஒவ்வொன்று மாற்றி மல்டிப்ளை பண்ணலாம். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது இதில் வந்து காமன் என்ன, ஆல்ஃபா ஸ்கொயர் காமன் எடுத்துகிற 1 பை லாம்டா பிளஸ் 1 ஈக்குவல் டு சி பை ஏ இருக்கு. அடுத்தது 3த்தையும் ரூட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். ஆல்ஃபா பை லாம்டா ஆல்ஃபா இந்த லாம்டா கேன்சல் ஆச்சுன்னா ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை இது 3. இப்போ செகண்டே 1 டிவைட் பண்ணுறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் ஆல்ஃபா ஸ்கொயர் 1 பை லாம்டா பிளஸ் 1 பை
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஆல்ஃபா இன்ட்டு 1 பை லாம்டா லாம்டா பிளஸ் 1. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா இந்த ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆச்சுன்னா ஒரு ஆல்ஃபா ஈக்குவல் டு இங்கே ஏஏ கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் சி பை பி. இது ஃபோர்த்து. இதை எடுத்துன்னு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும் தேர்டில். மைனஸ் சி பை ஏ ஹோல் கியூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. இது கியூப் பண்ண மைனஸ் சி பை பி கியூப் சி கியூப் பை பி கியூப் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா இந்த ஏவை கிராஸ் பண்ண ஏசி கியூப் ஈக்குவல் டு டிபி கியூப். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.21. If the roots of x cube plus px square plus qx plus r equal to 0 are in HP. இப்போ GP ல இருக்குன்னு சொன்னாலே அப்ப HP ல இருக்குன்றா. அப்ப prove that 9pqr equal to 2q cube plus 27r square. Assume pqr வந்து not equal to 0. இப்போ வந்து the roots be in HP. Then the reciprocals are in AP. அதாவது AP னுடைய reciprocal தான் HP. harmonic progression அப்படின்னு சொல்லுவோம். AP னா arithmetic progression. இசை வரிசை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இசை தொடர் ஹெச்பினா இசை தொடர் அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் கொடுத்துருக்க கொஸ்டின். இதுதான் ஹெச்பி சொல்றாங்க. இதுல இருக்கிற ரூட்டை வந்து தலைகீழ மாத்தணும்னா அது ஏபி ஆயிடும். அப்போ இது எல்லாத்தையும் 1/x சப்ஸ்டிட் பண்ணும். 1/x கியூப் பிளஸ் பி இன்டூ 1/x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கியூ இன்டூ 1/x பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ அதுல எக்ஸ் கியூப் இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணீங்கன்னா இந்த பை எக்ஸ் கியூப் ஆகும். அப்போ 1 எல்சிஎம் எக்ஸ் கியூப் எல்சிஎம் எடுக்கல. இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்ப மேல வந்து ஒரு எக்ஸ் வரும் பிஎக்ஸ். இங்க எக்ஸ் தான் இருக்கும். அப்போ எக்ஸ் கியூப் எல்சிஎம் எடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். அப்போ கியூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. அப்ப எக்ஸ் கியூப் வந்துடும். அப்போ ஆர் எக்ஸ் கியூப் பிளஸ் கியூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எல்லாமே ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டதுனால இது ஆக்சுவலா ஏபியோட ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட். அப்ப இதோட ரூட் என்னன்னு எடுத்துக்கலாம். ஆல்பா மைனஸ் அதாவது ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி அப்படின்னு எடுத்துக்கோம் நம்ம லோயர் கிளாஸ்ல. அப்போ ஏக்கு பதில் அங்கே ஆல்பா மைனஸ் டி ஆல்பா பிளஸ் டி அப்படி எடுத்துரும். இப்போ என்ன பண்ணுவோம், இதோட சம் ஆஃப் தி ரூட் இதோட அடிஷன் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஆல்பா மைனஸ் டி ஆல்பா பிளஸ் டி இந்த பிளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆச்சுன்னா 3 ஆல்பா ஈக்குவல் டு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ தானே ஃபார்முலா. இது இருப்பாங்க மைனஸ் பி பை ஏ ஃபார்முலா. பிக்கு வேலை இருக்க கியூ பை ஆர் மைனஸ் கியூ பை ஆர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் கியூ பை ஆர். அப்ப ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் கியூ பை 3 ஆர். இதான் வந்து இப்போ அடுத்து பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்றோம், நம்ம ஆர் இன்ட்டு மைனஸ் கியூப். அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, நம்ம ஆல்பாவோட வேல்யூ மைனஸ் கியூ பை 3r கண்டுபிடிச்சோம் இல்லையா ஆல்பாவோட வேல்யூ. இதை இதுல சப்ஸ்டிட் பண்றோம் ஃபர்ஸ்ட்ல. இதில் ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட் பண்ணா ஆர் இன்ட்டு இங்க எக்ஸ் இருக்கு ஆல்பா இருக்க இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேங்களா, இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த ஆல்பா வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணா இந்த டேர்ம் வரும். அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, இதை கியூப் பண்றோம், ஸ்கொயர் பண்றோம். கியூப் பண்ணீங்கன்னா ஆர் கியூப் பை ஸ்கொயர் பண்ணா 27 ஆர் கியூப். அதே மாதிரி ஒன்று சிம்பிளை பண்ணிச்சு. இப்போ என்ன பண்ணோம், 27 இதில் ஒரு ஆர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் இருக்கும். அப்போ 27 ஆர் ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துக்கிறோம். அப்போ மைனஸ் கியூ கியூப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கு, ஆனால் இங்கே 27. அப்போ 3 மேலே போயிருக்குன்னா 3 கியூப். அதே மாதிரி இங்கே 3 இருக்கு. அப்போ 9 மல்டிப்ளை பண்ணால் 27 வரும். ஒரு 6 மல்டிப்ளை. அப்போ மேலே வந்து 9 6 இது பண்ணீங்கன்னா ஏற்கனவே அங்கே வந்து என்ன இருக்கு 9 பிக்யூஆர் மைனஸ் பிளஸ் இங்கே வந்து 1 இருக்கு. அப்படியே கிராஸ் பண்ண 27 ஆர் ஸ்கொயர். இது அந்த சைடு பண்ணால் 0 வேணும். மீதி இருக்க டேர்ம் இருக்கு. இதுல நம்ம 9 பிக்யூஆர் அந்த சைடு கொண்டு போறோம். மீதி எல்லாம் வச்சுக்கிறோம். இந்த 3 கியூப்ல இருந்து ஒரு கியூப் வச்சு 2 கியூப் 27 ஆர் ஸ்கொயர். இதான் வந்து கண்டிஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதே மாடல்ல இப்போ இதே ஏபிஜிபி வச்சு எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் சம் தேர்ட் ஃபோர்த் இருக்கு. ஆனால் அது வந்து ப்ராப்ளம்ஸ். இது வந்து கண்டிஷன், அது ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதே மாடல் அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தது ஃபைண்ட் த ஆல் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் x power 6 minus 3x power 5 minus 5x power 4 plus 22x cube minus 39x square minus 39x plus 135. மொத்தம் இது வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் x power 6ன்றதுல 6 ரூட் இருக்கும். ஓகேங்களா, அந்த 6 ரூட் தான் கேக்குறாங்க. 6 ரூட்டுடைய தீர்வு என்னன்னு கேக்குறாங்க. அதுல ரெண்டு கொடுத்துட்டாங்க. 1 plus 2i root 3 are the 2 of its zeros. அப்ப மீதி இருக்கிற 4 கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதான் ஈக்குவேஷன். இதுல அவங்க கொடுத்துருக்க ரூட் வந்து 1 plus 2i and root 3. 1 plus 2iன்றது ஒரு கலப்பெண் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அதோட ரூட் வந்து கண்டிப்பா காஞ்சுகேட் வந்து இன்னொரு ரூட்டா இருக்கும். அப்போ அதர் ரூட் வந்து 1 plus 2i 1 minus 2i இன்னொரு ரூட்.
அது மாதிரி ரூட் 3 irrational நம்பர் விகிதமுறு எண் கண்டிப்பா அதோட மைனஸ் வந்து ஒரு ரூட் இருக்கும். அப்போ மைனஸ் ரூட் 3 வந்து ஒரு ரூட் இருக்கும். ஸோ அப்போ ஆல்ரெடி கொடுத்தது 2, இப்போ நம்ம ஒரு 2 கண்டுபிடிச்சிருக்கோம், மொத்தம் 4. இந்த 4 வச்சு முதல்ல ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து 2 இருபடி சமன்பாடுகளை உருவாக்கும். முதல்ல இது 2 வச்சு உருவாக்கணும். 1 + 2y 1 - 2y x² மைனஸ் ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ரூட். முதல்ல இது 2 ஆட் பண்ணா 2y - 2y கேன்சல் 2 வரும். அப்போ 2x இங்கே x வரும். ப்ராடக்ட் இது 2 மல்டிப்ளை பண்ணா 1 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 i ஸ்கொயர் பண்ணா ஒரு மைனஸ் வரும். அப்போ +5. அடுத்தது இந்த -√3 + √3 வச்சு முதல்ல இது 2 x² மைனஸ் இது 2 ஆட் பண்ணீங்கன்னா √3 - 3 கேன்சல் ஆயிடும். அப்போ 0 இந்த இடத்துல 0 போட்டேன் 0x. ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா -3 அப்போ x² - 3. இது வந்து 5th. இப்போ இந்த ஃபேக்டர் r இப்போ நம்ம 2 கண்டுபிடிச்சிட்டு இல்லையா, அது 2 முதல்ல மல்டிப்ளை பண்றோம். 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். 2 பெருக்குனா இந்த ஆன்சர் வரும். இப்போ இதை அங்க கொடுத்துக்கிற கொஸ்டின் டிவைட் பண்ணா பேலன்ஸ் ரிமைண்டர் என்ன இருந்தா தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ இதை டிவைட் பண்றாங்க x² - x - 9 சொல்லிட்டு நம்ம நார்மலா சிந்தெட்டிக் டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி முதல்ல x² எடுத்து போட்டுறாங்க, அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிறாங்க, செப்பரேட் பண்ணி இது வருது. மறுபடியும் இது 2 நம்பரை டவுன் பண்றாங்க, மறுபடியும் -x போடுறாங்க. ஏன்னா இந்த முதல் டேர்ம் கேன்சல் ஆகணும், அவ்வளவுதான். முதல் டேர்ம் கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம எது வருமோ அது போட்டுக்க வேண்டியதான். கேன்சல் பண்ணாம கேன்சல் பண்ணாங்க. அடுத்து மறுபடியும் லாஸ்ட்ல மறுபடியும் முதல் டேர்ம் கேன்சல் ஆகி போடுறாங்க. அப்ப எல்லாமே 0 ஆயிடுது. அப்ப பேலன்ஸ் இருக்குது, இதான் ரூட். இதை என்ன பண்றாங்க, ஃபார்முலா வச்சு யூஸ் பண்றாங்க. -b + r - √b² - 4ac/2a. ஏன்னா இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, காரணிப்படுத்த முடியாது. அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுல அதே மாதிரி என்ன பண்றாங்க, a-வோட வேல்யூ 1, b-வோட வேல்யூ -1, c-வோட வேல்யூ வந்து -9. ஸோ இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா நமக்கு. நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா x-ஓட வேல்யூ வந்து 1 + r - √37/2. அப்போ ரூட்ஸ் இது வந்து இதுல 2 வந்துட்டா ஏற்கனவே ஒரு 4, மொத்தம் வந்து 6 ரூட் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது எக்ஸசைஸ் 3.4. எக்ஸசைஸ் 3.4ல செகண்ட் சம் சால்வ்னு கேட்பாங்க. தீர்க்க 2x - 1 x + 3 x - 2 2x + 3 + 20 = 0. என்ன பண்றோம், இது வந்து ஒரு பேர், இந்த 2 டேர்ம் வந்து ஒரு பேர். இது முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இது அதே மாதிரி சார் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், பெருக்கிறோம். ஓகேங்களா. இது மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் வருது, இது மல்டிப்ளை. இதுல என்ன பண்றோம், நம்ம இதுல இருந்து 4 காமனா எடுத்து x² + x - 3. இதுல வந்து x² + x, இதுல x² + x இருக்கு, இதுல x² + x இருக்கு, அது y ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப y ன்னு எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணா 4y - 3 இங்க y - 6 + 20 = 0. இது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சிம்பிளை பண்ணனும்னு வெச்சீங்களேன், 4y² - 27y + 38 = 0. இப்போ இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணா 4y - 19 y - 2 = 0. 4y - 19 = 0, 4y = 19. அப்போ y = 19/4, y - 2 = 0, y = 2. இப்போ y கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம ஆக்சுவலா என்ன y எடுத்துக்கிட்டோம், x² + x தானே. அதை திரும்ப இங்க போடுங்க, x² + x, இது ஒரு +2 இந்த பக்கம் -2. இதை மறுபடியும் ஃபேக்டரைஸ் பண்ணினா என்ன பண்ணலாம், காரணிப்படுத்தணும்னா -2 வந்து 1 2 இதுக்கு 1க்கு மைனஸ் கொடுத்தோம்னா ஆட் பண்ணா 1 வரும் இல்லையா. அப்போ x + 2 x - 1 x = -2 x = 1. இது வந்து பாத்தீங்கன்னா x² + x = 19/4. இதை கிராஸ் பண்ணா 4x² + 4x - 19 = 0. இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் காரணிப்படுத்த முடியாது. அப்ப ஃபார்முலா யூஸ் பண்றோம், x = -b + r - √b² - 4ac/2a. இது வந்து b வந்து 4 இல்லையா. அப்ப -4 + √16 - 4ac, c வந்து -19. சோ இதை சிம்பிளை பண்ணோம்னா x = -4 + r - இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா 8 64 × 5 வருது. அது எடுத்து என்ன பண்றோம், நம்ம இதை 4 ஆல கேன்சல் பண்றோம். 1 டைம் வரும், இங்க 4 ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் பேலன்ஸ் 2 இருக்கும். அப்ப -1 + r - 2 √5/2 இதான் ஆன்சர். இது வந்து ஒரு 2 ரூட், இங்க ஒரு 2 ரூட், மொத்தம் வந்து 4 ரூட். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இதே மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல இருக்கிற சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துங்க, சிம்பிளா தான் இருக்கும். அடுத்து எக்ஸாம்பிள் 3.28. சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் x⁴ - 10x³ + 26x² - 10x + 1. ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन இது. அதாவது இது வந்து ஆக்சுவலா டைப் 1 ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்.
அதாவது இந்த சென்டரில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வரும். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லாமல் வர்றதும் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் சேமாக இருக்க கோஎஃபிஷியன்ட் -10 சென்டரில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட். இது டைப் 1 ஆக்சுவலாக. அதே நேரத்தில் ஈவன் டிகிரி. அப்போ டைப் 1 ஈவன் டிகிரினா ஸோ இந்த மெத்தடில் போகணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதில் வந்து எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. அதே மாதிரி எக்ஸசைஸ்லையும் சம் இருக்கு ஒரு சம். முதல்ல என்ன பண்ண எல்லாத்துலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் முதல்ல வெளியே எடுத்துரும். எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா இங்கே எக்ஸ் பவர் 4லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அப்போ பை எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 10 வெளியே எடுத்து அதான் இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா இங்கே வந்து ஒரு எக்ஸ் இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தனால பையில் ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ இதுலேருந்து -10 வெளியே எடுத்துட்டா எக்ஸ் + 1/x இருக்கும். ப்ளஸ் இங்கே 26 இருக்கும். இப்போ எக்ஸ் + 1/x வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் + 1/x ஸ்கொயர் வந்து y² - 2. ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ண y² வரும். அப்புறம் இதை இது பண்ண 2 வரும். இந்த பக்கம் வந்து -2 ஆகும். இப்போ இது ரெண்டுத்தையும் இதில் அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர் வந்து ≠ 0. அதனால வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் விட்டுலாம். பேலன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் y² - 2 -10 × இதோட வேல்யூ y + 26. இது சிம்பிளை பண்ணால் y யோட வேல்யூ. இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். y = 6, y = 4. இப்போ இதை என்ன பண்ணலாம்? y = 6. அப்போ இதில் y யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் + 1/x. அதை வச்சுட்டு நம்ம ஈக்குவேஷன் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஆன்சர் வந்து 3 + or - 2 √2 வருது. அதே மாதிரி y = 4 வச்சுக்கிட்டு அதில் எக்ஸ் + 1/x வச்சுக்கிட்டு அதை கிராஸ் பண்ணி ஈக்குவேஷன் சமன்பாடு கொண்டு வரும். அதையும் அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 2 + or - √3. அப்போ மொத்தம் வந்து 4 ரூட் வருது. 3 + or - 2 √3, 2 + or - √3 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸாம்பிள் 3.28. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதே மாடலில் ப்ராப்ளம் வந்து அதான் 3.5ல வந்து சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாடல் இருக்குன்னு. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பார்த்துங்க.